பொதுவாக மே மாதம்னாலே வெயில் தான் அடிக்கும். இந்த வாட்டி என்னென்னா மழை பெய்யுது. அதுக்கு சூடாக ஏதாவது சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதனால நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, மட்டன் எலும்பு வாங்கி அதில் சூப் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு கையளவு எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு 1 2 நச்சுக்கோங்க. அடுத்து ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, மல்லித்தழை, கருவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து மிக்ஸி ஜாரில் 2 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் மிளகு, அடுத்து 1 ஸ்பூன் சோம்பு, அடுத்து 1 ஸ்பூன் ஜீரகம், அடுத்து 1 ஸ்பூன் வீட்டு குழம்பு மசாலா தூள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம 1/2 கிலோ எலும்பு எடுத்திருக்கோம். அதை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு குக்கரில் எல்லா ஸ்பைசஸையும் கலந்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். போட்டாச்சு. அடுத்து நம்ம நச்சு வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதோடு கருவேப்பிலையும் கொஞ்சோண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நான் இஞ்சி பூண்டு சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்து 2 பச்சை மிளகா, அடுத்து ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருந்தோம்ல, அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த எலும்பையும் எடுத்து இதோடு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கொதி வரட்டும். அப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதான்.